மகனே, நல்லபடியா பிறந்துட்டியா மகனே? ஆமாப்பா, நான் நல்லபடியா பிறந்துட்டேன். இனிமேல் நான் சந்தோஷமா இருக்கலாமாப்பா? இல்லடா மகனே, ப்ரீ கேஜில இருந்து +2 வர மாங்குன்னு படிச்சு நல்ல மார்க் எடுத்தா சந்தோஷமா இருக்கலாம். பாப்பா என்னப்பா, நான் +2 வர முடிச்சிட்டு நல்ல மார்க் எடுத்திருக்கேன்ப்பா. இனிமேலாவது நான் சந்தோஷமா இருக்கலாமாப்பா? இந்தாப்பா இத எப்படி. என்னது இது கவர் மாதிரி இருக்கு? பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல உனக்கு சீட்டு வாங்கியிருக்கேன். 4 வருஷம் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போ, அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. சரிங்கப்பா. அப்பா என்னப்பா தம்பி, நான் இன்ஜினியரிங் முடிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கவும் செய்யறேன்ப்பா. இனிமேலாவது நான் சந்தோஷமா இருக்கலாமாப்பா? இந்தாப்பா இத எப்படி. என்னப்பா இது கணக்குலக்கலா இருக்கு? நம்ம வீட்டுக்கு வாங்கின லோனு, நான் இஎம்ஐ வாங்கின லோனு, ஜொல் லோனு, உங்க அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின லோனு, எல்லா லிஸ்டும் இதுல இருக்கு. சரியா? இதெல்லாம் அடைச்சிட்டு வா, அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம். சரிப்பா. பாப்பா என்னப்பா, நீங்க வச்சிருந்த இஎம்ஐ கடன், வீட்டு கடன், அக்கா கல்யாண கடன், எல்லா கடனையும் அடைச்சு இனிமேலாவது நான் சந்தோஷமா இருக்கலாமாப்பா? இந்தாப்பா இந்த பத்திரிகை இப்படி. என்னப்பா இது, உனக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கு. அதாவது உனக்கு ஜாதகம் பார்த்து உனக்கு பொருத்தமா ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். உனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம். கல்யாணம் முடிஞ்சா சந்தோஷமா இருக்கலாமாப்பா? அப்பா என்னப்பா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாபடியே கல்யாணம் ஆகி எனக்கு நல்ல ஆம்பளை பையன் வந்திருக்கான்ப்பா. இதுக்கப்புறமாவது நான் சந்தோஷமா இருக்கலாமாப்பா? மகனே, இனிமேல் தான் உனக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய தருணமே வரப்போகுது. நான் எப்படி இத்தனை வருஷம் உன்னை வச்சே எல்லாம் நடத்தினேனோ அதே மாதிரி உன் மகனுக்கு செஞ்சு சந்தோஷம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போகணும்ப்பா. பாவிக்கலாம். அப்பனா நம்ம மிடில் கிளாஸ் சந்தோஷம் அப்படிங்கிறது உனக்கு கிடையவே கிடையாதா?